இந்த வகை குருவிக்கு பேர் அடைக்கலாங்குருவி அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. இதோட நேம் எனக்கு தெரியாது. ஆனால் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்களுடைய வீட்டு பக்கத்தில் நிறையவே இந்த குருவிகள் வந்து சுற்றிட்டுருக்கும். இதனுடைய சத்தம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய குருவிகள் சேர்ந்து சத்தம் போடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் இது ரொம்பவே அழிஞ்சிட்டு வருது. அதுவும் பெரிய பெரிய சிட்டிஸில் சுத்தமாக இந்த குருவியை பார்க்க முடியறதே இல்லை. இப்போ கொஞ்ச நாளாக பை காட்ஸ் கிரேஸ் நான் பார்த்துட்ருக்கேன். இது எங்கள் வீட்டில் ஒரு இடத்துல கூடு கட்டியிருக்கு. அது இந்த இடம் தான். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு லைட்டு போடுறதுக்காக கொடுத்துருந்த அந்த இடத்துல தான் அது வந்து கூடு கட்டி அது எக்கு லே பண்ணுது. அப்போ அந்த எக் எல்லாமே வந்து கீழே விழுந்து நிறைய நேரம் அது உடஞ்சி போகுது அந்த எக். அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டை கட்டி நானும் தொங்க விட்டேன். இந்த மாதிரி மண்பானையை ஒரு ஹேங் பண்ணி விட்டேன். அதனால இந்த மண்பானையில் அது போய் உட்கார்றதே தவிர அதில் போய் கூடு கட்டி அது எக்கு வந்து லே பண்ணுறதே கிடையாது. நெக்ஸ்ட் டைம் பாட்டுக்கு பதில் ஏதாவது கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து ஹோல்ட் பண்ணி ஹேங் பண்ணி பார்க்கணும்.